யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே இந்த இயக்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு 6 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவரின் கிருபையினாலே 632 கிராமங்களிலே சபைகளும் 6133 பேருக்கு திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்க தேவன் எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட 210 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலத்தில் நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலேயும் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலேயும் 41 ஆலயம் கட்டி கர்த்தர் மகிமையாக பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இயக்கத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை தபால் மூலமாக ஒரு 4000 பேருக்கு போகுது. அதோடு கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமெயில் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவரை வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு பல குறிப்புகள், வருகைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய செய்திகள் என்று சொல்லி இந்த பத்திரிகையில் இருக்கிறது. வாங்குங்கள், படியுங்கள். அதோடு கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 மணிக்கும் வருகிறது. பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்க்கும்படி நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களோட ஏவுவார் என்றால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுடைய திருமண நாள், குழந்தைகளுடைய திருமண நாள், குழந்தைகளுடைய பர்த்டே, இன்னும் பலவிதமான நல்ல காரியங்கள், கிராஜுவேட் வரும்போது, வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம், இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் ஒரு நிகழ்வை ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு 5000 rupees தேவை. அந்த நாளில் உங்கள் பேரை சொல்லி நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக அவருடைய வருகையில் ஞாபகத்தில் வைத்திருப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கொடுக்குற காணிக்கின் விளைவாக இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்குறதோட இந்தியாவில் நடைபெறுகிற ஆத்தும அறுவடை பணி, கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அல்லவா, இந்த அறுவடை பணிகளில் அநேகர் தங்களை பங்காளர்களாக இணைத்துக் கொள்வார்கள். உலக அளவில் 2% கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் இந்த மிஷினரி பணியில் ஈடுபாடு வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் இதில் தொடர்பு வைக்கிறதில்ல. ஆகவே அருமையானவர்கள், இன்னும் பலரையும் தரிசனம் கொடுக்கணும். பார்த்துங்க, தரிசனம் இல்லைன்னா ஜனங்க செதறி போயிடுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் இல்லாமல் மக்கள் ஆராதிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடந்த காலத்தில் பாண்டேர்பாடா அப்படின்ற ஒரு சத்தீஸ்கர் கிராமத்துக்கு போயிருந்தேன். அருமையானவர், ஒரு 75 பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க. கிராம ஊழியங்களுக்கு போகிறாங்க. உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு சின்னையில் அந்த ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு வந்தோம், ஆலயங்கள் கட்டணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அங்கே ஒரு சகோதரன் அவர் நான் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்கள் செங்கல் மணலாம் நாங்கள் திரட்டுறோன்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தோன்னா பிரம்மாண்டமாக ஒரு ஆலயத்தை அங்கே கட்டிடலாம். இப்படி நிறைய தேவைகள், இப்படி சொல்லிகிட்டே போக நேரம் இல்லை. அருமையானவர்களே, இந்த பாண்டேர்பாடா கிராமத்தில் இன்றைக்கு மகிமையாக சபை வளர்ந்து வர்ற காரணம் பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்தில் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள். தண்ணி இல்லாத இடத்துல அந்த கிராமத்தில் ஆண்டவர் தண்ணி கொடுத்தாரு. நிறைய பேருடைய வியாதியை சுகமாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆசீர்வாதமே இல்லாமல் சாவமாக கிடந்த மக்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இயேசு எங்கள் பகுதிக்கு வந்த பின்பு தான் இந்த வாழ்க்கையில் ஒரு செழிப்புன்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த செழிப்பை தான் நம்ம இன்னும் எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போகணும். ஆகவே அருமையானவர்களே, இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈடுபடுவோம். அருமையானவர்களே, பஞ்சாபில் கடந்த நாட்களில் 3 ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணோம். அந்த 3 ஆலயங்களில் பார்த்திங்கன்னா அருமையானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு அண்ணன் அவங்களுடைய மகனுடைய திருமண நாளில் வந்த எல்லா மொய் பணத்தை கொடுத்து ஆலயம் கட்டினா. இன்னொரு அண்ணன் ஒரு சின்ன உண்டியலில் காணிக்க போட்டு சிறுக சேகரித்து ஆலயங்கள் கட்ட கொடுத்தார்கள். ஆகவே அருமையானவர்களே, ஆலயம் கட்ட முன்வர உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட கொர்நேலியு என்கிற ஒரு நல்ல மனுஷனை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர் ஒரு யூதரும் கிடையாது, ஒரு கிரேக்கர் கிடையாது. இவர் ஒரு புற இனத்தார். இவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் சுபாவப்படி கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர். அவரை குறித்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோன்னா தேவனுக்கு பயந்தவர் அப்படின்னு எழுதியிருக்கு.
துன்மார்க்கத்துக்கு விலகி இருந்தவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, தினந்தோறும் ஜெபம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தான தர்மங்களை கொடுக்கிறவர்ன்னு சொல்லி எழுதியிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் நரகம் போயிடக்கூடாது. இவன் நரகம் போகாமல் இருக்கணும்னா இவருக்கு ரட்சிப்பின் செய்தி தேவை. அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் செய்தி யார் மூலமாக போகும்? ஆகவே அன்றைக்கு இருந்த ஊழியக்காரனாகிய பேதுருவை ஆண்டவர் ஒரு நாள் தட்டி எழுப்புறாரு. நீ கொர்நேலி வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. உடனே பேதுருக்கு அது ஒரே பயம். ஏன்னா கொர்நேலி ஒரு புற இனத்தான். ஒரு யூதன் ஒரு புற இனத்தோட வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அது இல்லாமல் அவன் சொம்பில் தண்ணி வாங்கி காலை கூட கழுவக்கூடாது. அப்படி ரொம்ப இலக்காக நினைப்பேன். இப்போ ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. பேதுருக்கு ரொம்ப பயம். அது மாத்திரம் இல்லை, அவன் நடுங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றாரு. மேலே இருந்து சில அப்படியே ஒரு கூடை வருது. அந்த கூடையில் பலவிதமான மிருகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா யூதர்களுக்கு உணவு சட்டம் இருக்குது, இதுதான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் இதெல்லாம் அசூசியானது, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, தேவன் பரிசுத்தமாக்கினதை பரிசுத்தமாக நினை, தேவன் சாபம்னு சொல்கிறதான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடித்து புசிப்பா அப்படிங்கிறாரு. உடனே பேதுருக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அப்படின்னா கொர்நேலி வீட்டுக்கு போகிறது கடவுளோட சித்தம், அது அசுத்தம் கிடையாது, பரிசுத்தம் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு கொர்நேலி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் கொர்நேலி என்ன பண்ணுறாரு, அவருடைய காலில் விழுந்து சொல்கிறாரு, இப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் வருவான், உனக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவான்னு சொல்லி என்கிட்ட தேவதூதன் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே தெளிவாக சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து உலக மக்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், உங்களுக்காகவும் மரித்தார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தலைவர்கள் தான் அவர் ஆணி அடித்து கொண்டாங்க. 3ஆம் நாளில் தேவன் தம்முடைய மகிமையினாலே அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதருக்கு ரட்சிக்கப்பட வேறு நாமமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கொர்நேலி குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராக, அநேகரை விடுவிக்கிறவராக, அவனுடைய வியாதிகளை குணமாக்குறவராக சுற்றித் திரிந்தார். யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்தோட வீடுகளுக்கு போனார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து யார் யாரெல்லாம் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுகிறீர்களோ உங்களுக்கு அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லாரும் மேலே இறங்குறாரு. அது மாத்திரம் இல்லை, இறங்கின உடனே எல்லாரும் ஆவியில் நிறைகிறார்கள். இதுவரையிலையும் பேதுருவுக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ புறஜாதியாகிய கொர்நேலி வீட்டில் அங்கே கூடியிருந்தோட குடும்பத்து பிள்ளைகள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அப்போ பேதுரு தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றியிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகராக அனுப்புவது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி தான் யோவான் 1:29 யோவான் அறிமுகப்படுத்துகிறாரு. அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் பரலோகம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என் அன்புக்குரியவர்களே, இந்த சொர்க்கம் போகணுங்கிற ஒரே ஆசையை தான் நம்மளும் நடக்கிறோம் இல்லையா? என் அன்புக்குரியவர்கள், நிறைய தான தர்மங்களை பண்ணுறோம். ஆனால் உங்களை மாதிரி தான தர்மங்களை பண்ணவர், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் இந்த கொர்நேலியோ. இந்த இயேசுவின் சத்தம் கேட்டோன்னே கீழ்ப்படிஞ்சிட்டார். அவர் குடும்பம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களோட பேசுகிறாரு. எத்தனை பேர் இருதயத்தை திறக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் இல்லையா? வெளிப்படுத்தல் 3:21 வாசித்து பாருங்கள். வாசல் படி, உங்கள் இருதயம் தான் வாசப்படி, நின்று தட்டுறாரு. கதவை திறக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு. உள்ளே வந்தால் அவர் தங்கியிருப்பார், உங்களோட சாப்பிடுவார், உங்களோட போஜனம் பண்ணுவார், உங்களை நடத்துவார். ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டு வாசல் நின்று தட்டுறாங்க, ரொம்ப நேரம் தட்டுறாங்க, யாரும் வரல. மறுபடியும் தட்டுறான், வரவே இல்லை. அந்த வீட்டு வாசலில் திறந்து பார்க்குறான். அப்படியே மேலே பார்த்தா அங்கே ஒரு ஆள் தட்டி நிற்கிறாரு. இந்த படத்தெல்லாம் பார்த்தோன்னே இன்றைக்கி திறக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி தட்டுறான். பார்த்துங்க, உள்ளேருந்து ஒரு இளம் தம்பதிகள் வர்றாங்க. வந்தோடனே அவங்கள பார்த்து கேட்குறான், அங்கிள் ஆண்டி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆள் நின்று தட்டிகிட்டே இருக்கார், இவ்வளோ நேரம் தட்டியும் நீங்கள் கதவை திறக்கலையே, திறக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை அடைச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டான். பார்த்துக்குங்க, அவங்களுக்கு வளார்னி பட்டுச்சு. பார்த்துக்குங்க. 2வது கேட்டான், ஆண்டி அங்கிள் கவனிங்க, நீங்கள் கதவை திறந்து உள்ளே வரவிடக்கூடாத அளவுக்கு வாசல்லையே நிற்கிற அளவுக்கு இவர் என்ன தான் தப்பு பண்ணார் சொல்லுங்கள், ஏன்ட்ட சொல்லுங்கள், நான் நியாயத்தை கேட்குறேன்னு சொல்லுங்கள், அவர் என்ன தப்பு பண்ணார், ஏன் அப்படி வாசலில் நிற்க வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். என் அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, அந்த தம்பதிகள் தம்பி வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி விட்டாங்களாம். அதே போல் என் அன்பானவர்களே, இயேசுவை வாங்க
என் கூட தங்கியிருங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் கூட அவர் தங்கியிருப்பார். என் அன்பானவர்களே, உங்களோட இருக்கிறக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பார்த்துக்குங்க. அவர் வாசம் பண்ணுகிற இடமே நம்முடைய இருதயம்தான். அருமையானவர்களே, அவர் பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம கூட தங்குறதுக்காக. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் அவர் தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை அன்பானவர்களே, நம்மால் இயன்ற அளவுக்கு நான் நன்மை செய்கிற காரியங்களில் ஈடுபடணும் பார்த்துக்குங்க. நம்முடைய சம்பாத்தியங்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமே கிடையாது. குறைந்தபட்சம் 10% ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கணும் பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம நாட்டில் 98% பேர் பார்த்திங்கன்னா சுயநலவாதிகளாக தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. எல்லாமே உங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டா அதில் என்னங்க இருக்குது யோசித்து பாருங்கள். நீ கொஞ்சம் தான தர்மங்கள் பண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, நாங்கள் ஆதிவாசி குழந்தைய படிக்க வைங்கன்னு சொல்கிறோம். அருமையானவர்களே, துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுங்கன்னு சொல்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட 58 குழந்தைகள் உங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் காட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்குறோம். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செய்கிறதன் மூலம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 41, 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமாம், படுக்கையில் கிடக்கிற வியாதியனே அவனை எழுந்து நடக்க பண்ணுவார், உயிரோடு வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்போ? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளையார் இருக்கும்போது. அருமையானவர்களே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் எவ்வளோ பேர். கடந்த மாதம் போயிருக்கும்போது பஞ்சாபில் முராக்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பிச்சை எடுக்கிற பிள்ளைங்க அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஜெபத்தில். சரியான உடை கிடையாது. எல்லாம் 7, 8 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லாம் மேலாடையே கிடையாது. பரிதாபமாக இருக்குது. 3 வேளை சாப்பிடுவீங்கன்னா யாராவது வந்தால் அப்படி கொடுத்தா நாங்கள் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. பட்டினி நிறைய நேரங்களில் சரியான உடை கிடையாது. இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறீங்களான்னா நாங்கள் போகிறோங்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேங்க. காரணம் என்னென்னா அது சுத்தம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது. ஆதார் அட்டை ஏதாவது சொல்லி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சுத்தம் பண்ணணுமே இவங்களே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்தா, அதுவும் அவருடைய பார்த்து வந்து உட்கார்ந்துருக்கல பார்த்து அந்த குழந்தைகளை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்ல. இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி நல்ல பிரயாண ஆசீர்வாதத்தை கொடுத்து பொல்லை நோய்களுக்கு விலக்கி தீர்க்க ஆயுசோடு உங்களை காத்துக்கொள்வார். கொரோனாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலேயும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நன்மை செய்கிறவனாக தான தர்மம் பண்ணுகிறவனாக இருந்த அந்த கொர்நேலியுக்கு ஒரு ரட்சிப்பின் செய்தி தேவை என்பதை எங்கள் ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, ஒரு தேவதூதன் மூலமாக ஆண்டவரே நீர் பேதுருக்கு உணர்த்தி அந்த வீட்டுக்குள்ளாக கொண்டு போய் ரட்சிப்பின் செய்தியை சொன்னீரே. ஆண்டவரே, கொர்நேலி மேலே நம்முடைய ஆவியானவர் அந்த முழு குடும்பத்தின் மேலே இறங்கினார்களே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கும். கொர்நேலி கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்கள் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பிரயாண பாதுகாப்பை தாரும். தீங்கு நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற நன்மையின் மூலம் விடுவிக்கப்பட்டு இந்த பூமியிலே தீர்க்காயுசோடு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படி எங்கள் பிதாக்களின் தேவன் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பராமரிப்பு, நடத்தல், ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலேயும் இறங்குவதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே. உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?